அந்த கம்பெனில 2000 பேர் வேலை பாக்குறாங்க. அது மட்டும் இல்லாம இந்தியாக்காரங்களை எதுக்கு பிடிக்கணும்? அண்ணே, அக்கா, நீங்க பயந்தது மட்டும் இல்லாம எதுக்கு மத்தவங்களையும் பயமுறுத்துறீங்க? ஒண்ணும் இல்ல, நீங்க கிளம்புங்க. தங்கச்சி, நீங்களும் தான். நீ கவலைப்படாதம்மா, அங்க வழக்கமா நடக்கிறதா. நான் இப்பவே போய் ஆஷுக்கு போன் பண்ணி பேசிட்டு வரேன். சார், கை கழுவிட்டு வாங்க, சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அங்க போலாம். நான் குழந்தைங்களை கூட்டிட்டு வரேன். இந்த டிவி செய்தியெல்லாம் தயவு செஞ்சு நம்பாதம்மா. 1 நடந்தா 9 நடந்த மாதிரி சொல்லுவாங்க. நீ தைரியமா இரு. சார், நாம அந்த கம்பெனியோட பெஹ்ரைன் ஆபீஸ்க்கு கூப்பிட்டா என்ன? அப்படி இல்லைன்னா கூட வேலை செய்யறவங்க யாராவது நம்பர் கிடைச்சா கூட நல்லா இருக்கும். சார், 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 எங்க போயிட்டாரு? ஓ, வாத்தியாரா, வந்து உட்காருங்க. என்னங்க, வாத்தியார் வந்திருக்கார், வாங்க. வாங்க மாஸ்டர். அப்போ நாங்களாம் இன்னும் உங்க ஞாபகத்துல இருக்கோம் போல. நீ போய் சாருக்கு ஜூஸ் கொண்டு வா. நான் ஒரு அவசரத்துக்காக தான் இங்க வந்தேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி டிவில ஒரு செய்தி பார்த்தேன். நம்ம ஆஷுக்கு வேலை செய்யற கம்பெனி பஸ்ஸை யாரோ கடத்திக்கிட்டு போயிட்டாங்களாம். அதுல இந்தியாக்காரங்களும் இருக்காங்களாம். ஆமா, காலையில நியூஸ் பேப்பர்ல படிச்சேன். ஆனா அது ஆப்கானிஸ்தான்ல தானே. ஆனா நம்ம பையன் வேலை செய்யறது பக்ரைன்ல தானே. ஆமா, ஆனா கொஞ்ச நாளைக்கு ஆப்கானிஸ்தான்ல வேலைக்கு அனுப்பியிருக்காங்க. போக வேண்டான்னு சொல்லிருக்கலாம்ல மாஸ்டர். அங்க ஒரே பிரச்சனை எல்லாம் நடக்கும். இப்ப ஏதாவது விவரம் தெரிஞ்சுதா மாஸ்டர்? அதனாலதான் நானே இங்க வந்தேன். நேத்து பூரா எஸ்டிடி பூத்துல இருந்து போன் பண்ணி பார்த்தேன். ஆனா அங்க யாருமே எடுக்கல. வீட்ல எல்லாரும் நல்லா இருக்காங்கல்ல? ஆஷிக் வந்திருக்கானா? வீட்டு வேலை எல்லாம் எவ்வளவு முடிஞ்சிருக்கு? நம்ம காலையில நியூஸ் பேப்பர்ல படிச்சோம்ல, ஆப்கானிஸ்தான்ல பஸ் ஹைஜாக் பண்ணிட்டாங்கன்னு. அது நம்ம ஆஷிக் வேலை பார்க்கற கம்பெனியோட பஸ் ஆமா. போன் பண்ணாலும் யாரும் எடுக்க மாட்டேன்றாங்களாம். மாஸ்டர், நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. என்னால என்ன பண்ண முடியுமோ அதை நான் கண்டிப்பா பண்றேன். நான் விசாரிச்சுட்டு கொஞ்ச நேரத்துல நம்ம வீட்டுக்கு வரேன். சரி, அப்ப நான் கிளம்புறேன். ஷைனி வேற ரொம்ப பயப்படுறா. அவளை எப்படி சமாதானப்படுத்துறதுன்னு தெரியல. மாஸ்டர், நீங்க தைரியமா போங்க, நான் பின்னாடியே வந்துடுறேன். நீ போய் இந்த சட்டை பேண்ட்லாம் எடுத்து வைமா. நான் ஆபீஸ் வரைக்கும் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். இன்னைக்கு மீன் ஃப்ரை இல்லையா? இன்னைக்கு குழம்பு மட்டும்தான். இதை சாப்பிடு. எனக்கு மீன் ஃப்ரை வேணும். அப்போ சும்மா அடம் பிடிச்சிருக்காதம்மா. லட்சுமி அம்மா, வீட்ல நெய் மீன் பொரிச்சேன், இந்தா பசங்களுக்கு கொடு. சரிம்மா. தோ இங்க இருக்கானே, வறுத்த மீன் இல்லைன்னா சோறே சாப்பிட மாட்டானா. டேய், இந்தா வறுத்த மீன் வச்சுட்டேன், இப்ப சாப்பிட. சாப்பாடோட சேர்த்து சாப்பிடுப்பா. வந்துட்டீங்களா? நான் சாப்பாடு எடுத்து வைக்கிறதுக்குள்ள எங்க போனீங்க? நான் ஆஷிக்கு போன் பண்ண போயிருந்தேம்மா. ஆனா அவன் போனை எடுக்கவே இல்லை. அப்படியே வர வழியில பஞ்சாயத்து பிரசிடென்ட் பார்த்துட்டு வந்தேன். வேண்டாமா, எனக்கு இப்ப பசிக்கல. நான் மறுபடியும் முயற்சி பண்ணி பார்க்கறேன். அவன் ஒருவேளை போனை எடுத்தாலும் எடுப்பான். அங்க போன் ஏதோ பிரச்சனைன்னு நினைக்கிறேன். லைனே போக மாட்டேன். வேற ஏதாவது போன் நம்பர் வச்சிருக்கீங்களா?
இது பஹ்ரைன்ல ஆஷு கூட வேலை செய்யறவங்க நம்பர். இவங்கள கூப்பிட்டு பாருங்க. என் பையனோட ஃப்ரெண்டு தான். இந்த நம்பர் இப்ப யூஸ்ல இல்லைன்னு சொல்லுது. இந்நேரத்துக்கு அந்த நியூஸ் போட்டுருவாங்க. அந்த நியூஸ் சேனலை கொஞ்சம் போடுறியா? ஆப்கானிஸ்தானில் பேருந்தை கடத்திய தீவிரவாதிகளின் விவரங்கள் தெரியவில்லை. ஆனால் அந்த பேருந்தில் இந்தியர்கள் உள்ளனர் என்று தெரிய வந்துள்ளது. தீவிரவாதிகளின் விவரங்கள் இன்னும் அறியப்படவில்லை. அதே சமயம் பல்லாயிரக்கணக்கான தொழிலாளர்கள் வேலை செய்யும் நிறுவனத்தின் பேருந்தை கடத்தியது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. மாஸ்டர், நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. கண்டிப்பா நாளைக்கு வேற ஏதாவது தகவல் தெரிய வரும். நான் இந்த நம்பரை நைட்டு கூட ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்க்குறேன். எனக்கு ஏதாவது விவரம் தெரிஞ்சதுன்னா பிரசிடென்ட்டை கூப்பிட்டு சொல்லி அனுப்புறேன். என்னதான் இருந்தாலும் ஆஷிக் வேலை செய்யறது பெரிய கம்பெனி தானே, அவங்க இதுல தலையிடாம இருக்க மாட்டாங்கல்ல. கண்டிப்பா. ஆ बदल के मेरी तुम जिंदगानी कहीं बदलना। सबसे पहले अहम सुर्खियों पर एक नजर। कश्मीर असेंबली में मंजूरा खवातीन बिल सेलेक्ट कमेटी से रुजू करने चीफ मिनिस्टर मुफ्ती मोहम्मद सईद का फैसला। खवातीन को पार्लियामेंट और असेंबलियों में इस्तिहाई तहफ़्फ़ुज़ात के जरिए इंसाफ की फराहमी मुमकिन। आज आलमी योम खवातीन रियासत के मुख्तलिफ मकामात पर जलसे और सेमिनार और कांग्रेस और तेलंगाना राष्ट्र समिति के इंतखाबी इत्तेहाद का मकसद। என்னம்மா இன்னும் தூக்கம் வரலையா? எனக்கும் தான். अब खबरें तफसील से। நீ போய் படுத்துக்கமா. चीफ मिनिस्टर जनाब मुफ्ती அவனுக்கு ஒன்றும் ஆகாதுமா. असेंबली में मंजूरा खवातीन बिल को सेलेक्ट कमेटी से रुजू करने का फैसला किया है। उन्होंने सदर कांग्रेस मोहतरमा सोनिया गांधी से बातचीत के बाद ये फैसला किया है। मोहतरमा सोनिया गांधी ने इस बिल की मंजूरी पर, जिसके तहत बैरून रियासत शादी करने वाली खवातीन की गैर मनसूला जायदादों में विरासत पर पाबंदी लगाई गई है, सख्त एतराज किया है। सेंट्रल पार्टी के साथ
For more updates, like, comment, subscribe to our channel.